என் அன்பு வணக்கம். பொரி அப்படின்னு நான் சின்ன வயசுலேருந்தே ஒரு தாத்தா பொரி வைப்பாங்க, மசாலா பொரியாக பண்ணி வைப்பாங்க. ஃபென்டாஸ்டிக் தி ஃபேப்லஸ். இறக்குற வரைக்கும் அவங்க அதான் பார்த்தாங்க. எனக்கு நினைவு தெரிஞ்ச வரைக்கும் சூப்பர் டேஸ்ட்டாக ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். 10 ரூபாய்க்கு இன்றைக்கி பொரி வாங்கினா கூட அவ்வளோ பொரி இருக்குது. 10 பிளேட் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? SR ஃபுட் ப்ராடக்ட்ஸ் 100% நேச்சுரல், நோ கெமிக்கல், எந்த கலப்படமும் இல்லாமல் இன்ஸ்டன்ட் டயபிட்டிஸ் ஃப்ரீ தோசை, சிறுதானியம் பொங்கல், ஃப்ரெஷ் மசாலாஸ்ன்னு எல்லா ஐட்டமும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக உங்கள் வீடு தேடி வந்துட்டுருக்கு. ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு இப்போவே ஆர்டர் பண்ணுங்கள். இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு ஒரு சூப்பரான ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு டீஸ்பூன் குமின் பவுடர், அதாவது சீரகத்தூளை நான் சேர்த்துக்கிறேன். அதோட 1 டீஸ்பூன் சாட் மசாலாவும் நான் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதோட தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக மிளகுத்தூளையும் சேர்த்துக்கலாம். அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ஈஸி மசாலா ரெடி. இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, இனிமேல் ஈஸியான வேலை தான், எல்லாமே ரெடி. ஸோ இதில் நான் போடுற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே இந்த அளவுக்கு தான் சரியாக போடணுமா அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது, உங்கள் விருப்பம்தான். நான் இப்போ வேர்க்கடலை வேக வச்ச வேர்க்கடலை ஒரு டம்ளருக்கு நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு வேர்க்கடலை ஜாஸ்தி பிடிக்குமா, கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கோங்க. ஒரு அரை மாம்பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். மாம்பழ சீசன் தொடங்கிட்டதுனால நான் மாம்பழமாக சேர்த்துக்கிறேன். ஆக்சுவலாக எனக்கு வாங்கும்போது பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி காயாகவும் பழமாகவும் மிக்ஸாகவும் இருந்துச்சு, ஃபுல் ரைப்பண்ட் ஆகலை. ஸோ இதில் புளிப்புத்தன்மையும் உண்டு, இனிப்புத்தன்மையும் உண்டு. ஸோ அதனால் நான் அந்த மாதிரி போட்டேன். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் மாங்காயாகவும் போட்டுக்கலாம், இல்லை மாம்பழம் உங்களுக்கு நல்லா கிடச்சிருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதோடு நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு அரை கேரட்டை நான் கிரேட் பண்ணிக்கிறேன். இதில் 10 ரூபாய்க்கு வாங்கின பொரி ஒரு 100 கிராம் இருக்கும், அதையும் நான் சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம பண்ணி வச்ச மசாலா எல்லாத்தையும் சேர்த்துடலாம். ஒரு எலுமிச்சம்பழத்தையும் நான் கட் பண்ணி புழிஞ்சிக்கிறேன். ஓகே, இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், கொத்தமல்லி எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இதில் கொஞ்சமாக பிடுங்கி இது பிச்சு எடுத்து பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே அப்படியே கொஞ்சமாக ஓமப்பொடியும் எடுத்து நம்ம போட்டுக்கலாம். அலேக்கா மிக்ஸ் பண்ணிட்டா மசாலா பூரி ரெடி. சூப்பராக மிக்ஸ் பண்ணி மசாலா பூரி ரெடி. இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துடலாமா? நாக்கெல்லாம் வாய் ஊறுது. எக்ஸலண்ட் டேஸ்ட். சாட் மசாலா, அந்த குமின் பவுடர், சில்லி, லெமன் ஜூஸ், ஃபென்டாஸ்டிக். ஒரு ஈஸியான ஸ்நாக் இது, எல்லோரும் விரும்பி சாப்பிட்லாம். இல்லை பச்சை மிளகா போடலாம், நான் போடாத காரணம் சிறு பிள்ளைகள்லாம் வீட்டில் இருப்பாங்க, அவங்க தெரியாமல் கடி போட்டுட்டா காரம் ஜாஸ்தி ஆகிடும் இல்லையா, அதனால் போடல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பச்சை மிளகாவும் போடலாம். ஒரு ஃபேப்லஸான ரெசிபி ரெடி. அப்படியே நீங்கள் இது பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குது, நீங்கள் ஒரு 10 பேருக்கு ஒரு சின்ன பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ணி ஒரு ஸ்நாக்கான இதுக்கு நீங்கள் கொடுக்க முடியும். நான் இதில் மிளகு சேர்த்தேன், ஏன்னு உங்களுக்கு தெரியும்ல, தெரியலையா? தோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒயம் ஆடிங் பிளாக் பெப்பர்ன்ற வீடியோ லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரிஞ்சிடும். உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல, அப்போ என்ன பண்ணணும், ஷேர் பண்ணணும். ஏன்னா லைஃப் இஸ் பெட்டர் when we share.